Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.3ல third question பார்க்க போறோம். Question என்னன்னா, a man is appointed in a job with a monthly salary of certain amount and a fixed amount of annual increment. அதாவது ஜாப்ல சேர்ந்த உடனே ஒரு certain amount வந்து monthly salary ஃபிக்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் annual increment ஒரு fixed amount வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்டார்டிங் சேலரியை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது லெட் ஸ்டார்டிங் சேலரி பி எக்ஸ். அதே மாதிரி அந்த ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட், அதாவது அந்த ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டை நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதான் லெட் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் பி ஒய். இப்போ பாருங்க, இஃப் a salary was rupees 19,800 per month at the end of the first month after 3 years of service. அதாவது at the end of the first monthன்றதுனால எக்ஸ் ப்ளஸ் ஆஃப்டர் 3 years of serviceன்றதுனால 3y ஈக்குவல் டு சேலரி என்ன கொடுத்துருக்காங்க 19,800. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், அண்ட் ருபீஸ் 23,400 per month at the end of the first month after 9 years of service. அதாவது end of the first month x plus 9 years of service, அதனால 9y ஈக்குவல் டு சேலரி என்ன 23,400. இது வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் ஸ்டார்டிங் சேலரி அண்ட் இஸ் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். அதாவது ஸ்டார்டிங் சேலரி அண்ட் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ். யூஸ் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் டு சால்வ் த ப்ராப்ளம். அதாவது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும். அதாவது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஏ வந்து என்ன கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் என்ன 1 3 1 9. இது வந்து ஏ. அடுத்து எக்ஸ் வந்து என்ன காலம் வெக்டர் ஆஃப் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் இங்கே என்ன எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல் டு பி. பி வந்து என்ன காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ஸ். வேல்யூஸ் என்ன 19,800 அண்ட் 23,400. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதியாச்சு. இப்போ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அந்த ஃபார்முலா என்ன எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்டூ பி. ஃபர்ஸ்ட் ஏ இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன 1 into 9 9 minus 1 into 3 என்ன 3. அப்போ 9 minus 3 equal to 6. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ வந்து நான் ஜீரோவாக வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். அடுத்து வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அதாவது சப்போஸ் இந்த 2x2 மேட்ரிக்ஸ் வந்து ஏபிசிடி அப்படின்னு வேல்யூஸ் இருந்ததுன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா ஏ அண்ட் டி இந்த ரெண்டு வேல்யூஸும் ஸ்வாப் ஆகும். அப்போது 1 and 9 வந்து ஸ்வாப் ஆகும். அப்போ இங்கே 9 இங்கே 1. பி அண்ட் சி வேல்யூஸ் வந்து சேமாக எழுதிக்கணும், சைன் வந்து மாற்றணும். அதாவது 3 வந்து -3 ஆகும், 1 வந்து -1 ஆகும். ஸோ இதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இப்போது ஏ இன்வர்ஸ் வந்து எப்படி எழுதலாம், ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு adjoint of A. அப்போ 1 by determinant of A value என்ன 6 into adjoint A matrix. அதாவது 9 minus 3 minus 1 1. ஸோ இதான் வந்து A inverse. இப்போ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடோட ஃபார்முலா என்ன x equal to A inverse into B. x வந்து என்ன column vector of variables equal to A inverse into B வந்து என்ன column vector of constants. இப்போ இந்த மேட்ரிக்ஸும் வெக்டரும் மல்டிப்ளை பண்ணோன்னா x and y ஓட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 1 by 6 9 into 19,800. அதாவது 19,800 into 9. ஆன்சர் என்ன வரும் 9 into 0 0 9 into 0 0 9 into 8 வந்து 72. 9 into 9 81 plus 7 என்ன 88. 9 ones are 9 plus 8 என்ன 17. அதாவது 1,78,200 plus minus 3 into 23,400. அதாவது 23,400 கூட 3 வந்து மல்டிப்ளை பண்ணணும். 3 into 0 என்ன 0. 3 into 0 வந்து 0. 3 4s are 12. 3 3s are 9 plus 1 என்ன 10. 3 2s are 6 plus 1 என்ன 7. அப்போ 70,200 மைனஸ் இருக்கிறதுனால minus 70,200. அடுத்து minus 1 into 19,800 என்ன minus 19,800. அப்புறம் plus 1 into 23,400 என்ன plus 23,400. இப்போ வந்து இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். அப்போ 1 by 6 1,78,200 minus 70,200 என்ன 1,08,000 minus 19,800 plus 23,400 என்ன 3,600. இப்போ இந்த வேல்யூஸை 6ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 1,08,000 divided by 6 வந்து 18,000. 3,600 divided by 6 வந்து என்ன 600. அதாவது எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் வந்து 18,000 and 600. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 18,000, அப்புறம் ஒய்யோட வேல்யூ என்ன 600. எக்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்திருந்தோம் மந்த்லி சேலரி ஆர் ஸ்டார்டிங் சேலரி. அப்போ மந்த்லி சேலரி ஆர் ஸ்டார்டிங் salary equal to
rupees 18,000. அடுத்து y வந்து என்ன annual increment. அப்போ annual increment equal to rupees 600. இதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.